கந்திரவன் 27 தேவாரை அழைத்து புத்திரசந்தானம் அழைத்து பெருமதி ராஜன் குமாரன் கந்திரவ மன்னன் தாங்கள் தான் இருந்தாலும் உலக நன்மைக்காக மாயவன் தவம் புரிந்திருந்தார்கள். எனக்கு வெட்ட தாமலத்தை தரித்து சொந்த பாக்கு ஏற்பட்டு மயக்கப்பட்டு விட்டது. என் தேவிமார்கள் சொன்னார்கள், தரித்த தாமலத்தை தலையெழுத்து விடுங்கள், போட்ட தாமலத்தை பூமியில் எடுத்து சொன்னார்கள். உலக நன்மைக்காக மாயவர் தவம் புரிந்து இருக்கும் பொழுது நான் தரித்த தாமலம் மாயவருடைய கரங்களிலே மாயவனுடைய சக்கரத்தை விட்டு என்னுடைய சிரத்தை அறுக்க சொல்லி வந்து கொண்டே என்னுடைய உயிரை எப்படியாவது காப்பாற்றுங்கள் தெய்வமே. கிருடனுடைய கரத்திலே வாயால் ஏந்தி சுதர்கனா சக்கரமாகப்பட்டது. அதனை நிராதலை சொர்க்க மத்தியம் 14 உலகத்திலே எங்க சென்றாலும் கதிரவன் சிரம் அழுக்காமல் இடமாற்றேன் என்று வந்து கொண்டே இருக்கிறது. எப்படியாவது உலக சஞ்சாரின் ஆலயத்தில் சென்று எப்படியாவது பாண்டவர்கள் அர்த்தத்தில் சென்றால் உங்களுடைய சிரத்தை கேட்காது என்று சொன்னார்கள். அதற்காக தான் சந்திரவாக்கா சத்தியத்தை பற்றி சொல்ல வேண்டாம். அண்ணனி சந்திரகுலம் சாட்சியாக மாமாவாகிய மாயவன் மேல் சாட்சியாக சத்தியம் தவறாத சந்திரகுல மன்னன் உன்னுடைய உயிருக்கு எந்த ஒரு பங்கமும் ஆபத்து வாராமல் காக்கிறேன் என்று சத்தியமாகுவார். அறுக்காமல் ஒருபோதும் விடமாட்டேன். ஹரிஹரி நாராயணா இலாண்டக்குடி பிரம்மாண்ட நாயகா சக்தி சக்கர உதாரா கண்ணா கமல கண்ணா இளமியக வர்ணா சாம்பல வண்ண மேடியா தாரகி சம்மாரா தசரத புத்திரா அகலையின் சாபம் தீர்த்தவா ஐவர்களின் துயரத்தை பார்க்க வந்த கோயந்தா கோயந்தா நாராயணா. ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய சுதர்கனா சக்கரமே அர்ஜுனா இதோ மாமனுக்கு மைத்துனன் மைத்துனனாகி அர்ஜுனனாகப்பட்டவன் அர்ஜுனனிடத்திலே கெந்திரவன் மனைவியும் தஞ்சம் வந்திருக்கின்றார்கள். தஞ்சத்தை காப்பாற்றுவது சந்திரகுல பரம்பரை சத்தியம் தவறாதவர்கள் எங்க மாமாவாகிய மாயவரிடத்தில் சென்று அர்ஜுனனிடத்திலே தஞ்சம் வந்திருக்கிறார்கள். மீண்டும் உங்களுடைய சுதர்கனா சக்கரத்தை திருப்பும் என்று சொல்லிவிட்டார். அப்படி என்று கெஞ்சி ஹரிதண்டம் பரிதண்டமாக தீரத்துடனே செய்திருக்கின்றார். அப்படி என்று ஒரு வார்த்தை சொல்லும் தயாபர மூர்த்தியே
சக்கரத்தை விட்டு விட்டேன் திருப்பி எதற்காக வந்து விட்டாய் அந்த கெந்திரனுடைய சிரம் அறுத்து விட்டாயா சிரம் எங்கே அறுத்து விட்டேன் அறுத்து விட்டியா முடியலையா அதாவது அண்ணவன் சிரம் அறுக்க முடியவில்லை இந்த சிரம் அறுக்க முடியவில்லை என்றால் யார் உன்னை வழிமறித்தது எதற்காக திரும்பி வந்தா சுதர்க்கனா சக்கரமே அர்ஜுனாகப்பட்டவன் வழிமறித்து விட்டார் அர்ஜுனாகப்பட்டவன் வேண்டாம் அப்படி என்று வழிமறித்தாரா எங்க மாமனை சந்திக்க வேண்டும் சுதர்க்கனா சக்கரத்தை விட வேண்டாம் என்று வழியை மறுத்திருக்கிறானா அப்படின்னா அண்ணவனை நானே பார்க்கின்றேன் சக்கரத்தை தடுத்தவானே அர்ஜுனா என்னுடைய சுதர்க்கனா சக்கரத்தை நான் விட்டு இருந்தேன் எதற்காக வழிமறித்தாய் வண்டி சக்கரம் நான் அல்லவா சுடுதானே தாங்கள் அல்லவா குருராஜன் குமாரனாகி கதிரனாகப்பட்டவன் ஓடி வந்து என் பாதத்திலே அடிதண்டம் அடிதண்டமாக படித்து என் உயிராகப்பட்டது போகுது என் உயிரை காப்பாற்றும் என்று சொன்னான் சத்தியம் தவறாத சந்திரகுலத்து மன்னன் கோடு தவறான குருகுலத்து மன்னன் தஞ்சம் என்று வந்தவரை தற்காப்பதுதான் சந்திரகுல பரமரை உன் உயிரை என் உயிரை கொடுத்து உன் உயிரை காக்கிறேன் என்று அடையாளம் கொடுத்து விட்டேன் மாமா அடையாளம் கொடுத்த பிறகு கதிரவன் சொல்லுகிறான் அந்த சுதர்கனா சக்கரமாகப்பட்டது என்னை தேடி வருது என்று சொன்ன உடனே மண்டமே இடிந்து என் மண்டமே உனது தங்கை சுவத்திரை எனது பாரிய நிலத்தில் முறையிட்டு 27 மாதருக்கும் அடையாளம் கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் கெந்திரவனும் என்னிடத்தில் தஞ்சம் புகுந்தான் அவனுக்கும் நான் அடையாளம் கொடுத்து விட்டேன் சுவாமி தவறு செய்திருந்தாலும் நீங்கள் கொண்டு மனம் பொறுத்து உன் குழந்தை போல் நினைத்து உங்களுடைய சுதர்கனா சக்கரத்தை திருப்பி அவருக்கு வாழ்வை தலைமையான ஆண்டவா கடும் தவம் செய்திருந்தேன் நாட்டு நன்மைக்காக ஊரு மக்கள் நன்மைக்காக கடும் தவம் செய்து கொண்டிருந்தேன் கடும் தவத்தில் ஆகாய கெந்திரனாகப்பட்டவன் அந்திர மார்க்கத்தில் 27 மனைவிமார்களை கூட்டிச் சென்று அந்திர மார்க்கத்தில் கூட்டிச் சென்றவன் அகங்கொண்டு வெத்தல தாம்பூலத்தில் என் கரங்களால் துப்பிவிட்டான் அண்ணவனை சும்மா விடுவனா சொல்வதெல்லாம் நயந்தான் ஆண்டவா செய்யாத தவறு அவன் செய்திருக்கின்றான் அவன் செய்த தவறை மறந்து என்னிடத்தில் தஞ்சம் வந்தான் உள்ளதை சொன்னால் அத்ததும் பொருந்தும் என்று உள்ளதை சொல்லாமல் எங்களிடத்தில் எப்படி செய்தானோ என் உயிர் போகுதென்று என் பாதத்தில் விலக அவனுக்கு நான் அடையாளம் கொடுக்கும்படி ஆகிவிட்டது அடையாளம் கொடுத்த பிறகு நடந்த வரலாறை சொல்லுகிறான் சுவாமி ஆண்டவா சக்கரம் தான் வருகிறதால் நான் அடையாளம் கொடுப்பேனா மாயன் இல்லாத விட்டால் இந்த பாண்டவர் எக்காலமே அன்னடித்த காத்தில் மண்ணடித்து போயிருப்போம் நாராயணா எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் சரி நான் விட்ட சக்கரத்தை நீ தடுக்க கூடாது விட்டது விட்டதுதான் மீண்டும் நீ தடுக்கவே கூடாது விட்ட சக்கரத்துக்கு சுதர்க்கனா சக்கரத்துக்கு மறுப்பே தெரிவிக்க கூடாது சக்கரத்தை தடுக்காத விட்டால் சந்திரகுலத்துக்கு அழிவான உங்கள் பாதமே
அர்ஜுனா நீங்கள் சொன்ன வார்த்தை தான். தஞ்சம் என்று வந்தவரை தஞ்ச முகத்தை புகக்க வேண்டுமாடா, தற்காக்க வேண்டும். உங்க சத்ரகுல பரம்பரை தர்மத்தை அழிக்க வேணும், தர்மத்தை நிலைநிறுத்த வேணும். அப்படி என்றால் கெந்திரவன் அதர்மம் எடுத்து ஆடினது எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. செய்யாத காரியத்தை செய்திருக்கின்றேன். அப்படி சக்கரத்தை தடுக்காத விட்டால் எங்க சந்திரகுலத்துக்கே மறுமுறை சொல்லுகிறேன். உன் அத்தை மக்கள் ஐவருக்கு உன் உடன்பிறப்பு தங்கை போற்றும் சுபத்திரைக்காக சுதகனா சக்கரத்தை திருப்பி கெந்திரவனுக்கு வாழ்வு தர வேணும் ஆண்டவா. முடியாது, விட்ட சக்கரத்தை விட்டதுதான். என்னால இதுக்கு மேல திருப்பவே முடியாது. நீ உன்னுடைய வேலையை தான் நீர் பார்க்க வேண்டும். கெந்திரவனுடைய சிரமம் அறுத்தே தான் ஆகணும். நீங்கள் ஒரு தெய்வம். பூமி வாரம் தீர்ப்பதற்கு பூலோகத்திலே யாதவ குலத்தில் மாயவனாக பிறந்து பாண்டவருக்கு சகாயனாக வந்திருக்கின்றாய். ஆயன் இல்லை என்றால் அர்ஜுனன் இல்லை, அர்ஜுனன் இல்லை என்றால் ஆயன் இல்லை. யார் நான் சொல்லும் வார்த்தையை கேட்பதில்லை. செய்த தவறுக்கு உன் வாதத்தில் விழுந்தேன், கெஞ்சினேன், கத்தினேன், கருதினேன், மன்னிப்பு கேட்கின்றேன். அப்படி கெந்திரவன் உயிர் உனக்கு வேணுமானால் என் உயிரை என்னை மடித்து விட்டு பிறகு கெந்திரவனுடைய உயிரை போகும்போது வயமுட புத்தக சொன்னாரு. எத்தனை முறைகள் நீ எடுத்து உரைத்தாலும் சுதர்சனா சக்கரம் விட்டதுதான். என்னால திருப்பவே முடியாது. அண்ணவன் சிரம் அறுக்க வேண்டும். நீ விட்டு விடுவாய். பூமியில் முன்னைய மக்களும் விளக்கவே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நாட்டு யாதவ குலமாயரே என் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். மீண்டும் மறுபடி சொல்லுகிறேன். உன் சுதர்சனை சக்கரத்தை திருப்பின் ஆட்சி திருப்பாத விட்டால் என்ன நடக்கும் என்று என் பொல்லாத கோபத்திற்கு நீ ஆளாக வேண்டாம். அர்ஜுனா, இந்த நரமனிதம் உன் காலிலே நான் மனிதாலும் சரி, உன் கரங்களால் அந்த சக்கரத்தால் என் சிரம் அறுபட்டு விழுந்தாலும் ஒருபோது கெந்திரவனுடைய உயிர் போக நான் விடுவதில்லை. நான் சொல்வதை நீ கேட்க முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதா? இதற்கு மேல் மாமன் என்ன மச்சன் தான் உன் உயிரை கேட்டு நான் கெந்திரவனை விட்டால் என் சத்திரகுலத்தை எத்தனை முறைகள் எடுத்து பேசினாலும் சரி, என்னுடைய சுதர்சனா சக்கரம் விட்டதுதான். இதற்கு மேல திருப்புவதே இல்லை. குலங்கட்டவன் தரங்கட்டவன் செப்படவ குலத்தில் பிறந்தவன்டா அர்ஜுனா. உனக்கு நான் அடையாளமாக வந்தேன். என் வார்த்தை நீ மீறி பேசுகிறாய். அப்படி என்று எண்ணி நடிக்கிறாய், எளிதம் பேசுகிறாய், பார்த்து நடிக்கிறாய், என்ன நீ பரிகாரம் பேசுகிறாய். சந்திரகுல சாட்சியாக சக்கரத்தை ஒருபோதும் அறுக்க நான் விடுவதில்லை. சொன்ன சொல் தவறுவதில்லை என்றால் இன்றைக்கு விட்ட சக்கரை என்னால் நிறுத்தவே முடியாது. அரே சுமகராவா சக்கரதே
அர்ஜுனனுடைய காண்டிவன் இல்லாத அடிபட்டு சக்கரமாகப்பட்டது கதிகலங்கிய மாயவனிடம் ஓடிவிட்டது. வரட்டும் பார்க்கலாம். வாருங்கள் படைகள் வாருங்கள் சொல்லக்கூடிய சரி துரியா மாமன்னன் இந்த தெருவாயில எதற்கு வந்தீங்க? என்ன வேலை? துரியமன்னன் சபையில் இருக்க தம்பி துர்ச்சாதன் அழுத்தோட மகாராஜா தீரம் அடைத்த நான் யாரு? துரியன் தம்பி நடக்கக்கூடிய தினத்துல நாம சமாதானத்தில் இருக்கிறோம். என்ன இருக்குன்னு பார்க்கலாம், யாரு வராங்கன்னு பார்க்கலாம். தம்பி என்ன நடக்குது? துரியோதன மாமன்னனை கிருஷ்ணாபுரத்து பேரரசனை பார்க்க வேண்டும். வரும் மைத்துனரே வாருங்கள். யாரு மைத்துனா யாரு? வாருங்கள் வாருங்கள். கருமூஞ்சி கண்ணா மன்னரே பேரரசரே Hey!
உங்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்கின்றேன். அப்படியா? உங்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்கின்றேன். நான் சொல்றதை கவனிங்க. எப்படி நன்மை பாண்டவர் கூட இவ்வளவு நாளாக நான் இருந்தேன். பாண்டவரை அறவே எனக்கு பிடிக்கல. இன்னைக்கு பாண்டவரை அறவோட ஒளிச்சு கட்டணும் என்னுடைய மனதுல. இன்னைக்குதான் தக்க சமயம். பாண்டவரை ஒளிச்சு கட்டணும். ஒளிச்சு கட்ட வேண்டும். பரந்தாமனுடைய நாவில் வருகிற சொற்களா? இது வஞ்சனை கிடையாது அல்லவா? சொல்றதை கேளுப்பா. சூழ்ச்சி கிடையாது அல்லவா? ஏதாவது சூழ்ச்சி இருக்கிறதா? தம்பி நீ பேரரசு மன்னன். இப்படி பாருங்க, வித்வான் சக்கரவர்த்தி நீங்க. ஐயா, இனிமே பாண்டவரை ஒழிப்பதற்கே திட்டம் போட்டுக் கொண்டேன். பாண்டவரை அறவோடு அழிக்க வேண்டும். பாண்டவர் படையெல்லாம் இன்னையோடு அழிகின்றது. என் கூட வாருங்கள், பாண்டவரை ஒழிச்சு கட்டுறேன். கூட வந்து நின்று பாருங்க வேடிக்கை எப்படி என்று. பாண்டவரை காப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாயே, அந்த கங்கணத்தை அவுத்து விட்டு சொன்னால் 5 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் கட்சிக்காரங்க கட்சி மாறுவது வழக்கம். இந்த 5 ஆண்டுல எவன் எத்தனை கட்சியில மாறுறாங்க, மாறிட்டு இது தமிழ்நாடு முழுக்க எல்லாம் மொத்தத்துக்கு எலெக்ஷன்ல சொல்லவே கேளையா, கட்சி மாறுவது வழக்கம். மானிடரே கட்சி மன்னாதி மன்னா பகவானே கட்சி மாறுறாரு. சாதாரண மக்கள் மாறுவதில்லை, குற்றம் ஒண்ணும் கிடையாது. நீ இனிமே நான் பாண்டவர் கூட இல்லை, இதையெல்லாம் கௌரவ மன்னர்களை நான் இனிமே காப்பாற்றுகிறேன். இனி உன்னை தரையில் நடக்க மாட்டோம், தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டான். இதைதான் எதிர்பார்த்து நான் கொண்டிருந்தேன். பாண்டவரை அறவோட ஒழித்து கட்ட என் கூட வாருங்கள். சரியான சமயத்தை பார்த்து நான் கையை காட்டினா பாண்டவரை அத்தனை பேத்தையும் 5 பேத்தையும். உங்க வீட்டுல இருக்கிறது எத்தனை சேனை? எங்க கிட்ட இருப்பது 11 அக்குரணி சேனை. 11 அக்குரணி சேனை. அவனு கிட்ட இருக்கிறது எவ்வளவு சேனை? 7 அக்குரணி சேனை. 7.5 ஒரே செகண்ட்ல முடிச்சிடலாம். வாருங்கள் போகலாம். மாமன் சொல்றாரு, இன்று நான் பாண்டவர் பக்கம் பகவான் பக்கத்துல இருக்க வரைக்கும் தான் அவங்களுக்கு பலம். இப்ப பலம் குறைஞ்சு போய் தன்னதனிமா இருக்கிறாரு. இப்ப 11 அக்குரணி சேனையில 1 அக்குரணி சேனையை கூட்டி கூட வாங்க. காணகத்துல போய் பாண்டவரை இன்னே அடிவோட முடிச்சு என் கூட மட்டும் பாருங்க, பாண்டவரவே முடிச்சிடலாம். வாங்க துரியோதனா, சரியான சமயம். சரி, அதோ பாண்டவர் குலத்தில் பிறந்த அங்க நிக்கின்றான் பார், அண்ணவனை தக்க சமயம் ஓட்டு தள்ளிட போ. அப்படியா? ஆளும் பேரரசு மாமன்னர்களை தம்பி மகள இவர்களையும் பார்க்க வேண்டும் என்று கௌரவகுல சேனையெல்லாம் அணிதிரண்டு வனத்திலே உங்களை பார்க்கும்படி பாண்டவருக்கு விதி என்பது ஆகிவிட்டது. இருந்தாலும் இருக்கட்டும், ஈட்டி அன்பு ஆயுதத்துடன் வந்திருக்கின்றாய், யுத்தம் செய்ய வந்திருக்கின்றாய். விஷயத்தை தெரியாம பேசிட்டு இருந்தான் சின்ன பையன். சிறு வயதிலிருந்தே உங்களை கொல்லணும் என்று ஆசை. நன்மைக்கு பாண்டவரை கூட்டி போகவில்லை, பாண்டவரை வனத்திலே கொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றாய். தென்கோடி கானகம் சென்ற அண்ணாவாகி அண்ணா மதகரி விமர்சனா
என் பெயராக வச்சது சரி நாதாட்சன் தானே ஐவருக்கும் என்ன ஆகப்பட்டது என் அண்ணாராய் சென்றானே தருமருக்கும் முன்ன பார்த்தாலே பிடிக்கிறது கருத்த மேனி இல்ல மண்ட முடியா இல்ல உழைப்பு பலமடைத்த மதகரி விமர்சனரே பக்காசுரனை மடித்தாய் கூண்டிமுள்ள ராட்சதனை மடித்தாய் மதகதி ராட்சதனை கையை எடுத்தாய் அந்த பலம் எல்லாம் ஒன்னோடு சேர்ந்து 16,000 திவ்யேந்திரம் பலமடைத்த மதகரி விமர்சனா பாருங்கள் உற்று பாருங்கள் கௌரவ சேனையெல்லாம் அணிதிரண்டு இந்த கந்தவரம் திட்டமிட்ட செயல் யாதவ குலத்தில் பிறந்த மகன் சூதாக கௌரவ சேனையெல்லாம் அணிதிரண்டு சேனையை பகையுடன் அழிக்க வேண்டும் கௌரவ மன்னர்களே தகுந்த சமயம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கின்றேன் இந்த நல்ல வாய்ப்பை நீங்க எல்லாம் பயன்படுத்திக்க வேண்டும் உங்களுக்காக நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கின்றேன் இந்த நல்ல வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்குங்கள் வஞ்சகனாகப்பட்ட துரியனுக்கும் உனக்குமே உத்தமாகும் சென்று அவரோடு சமர் செய்வாய் போய் வாருங்கள் ஒரே சத்து போட கொல்லாம விட வேணும் நான் ஒரு கை பார்த்துக் கொள்கிறேன். அந்த பக்கத்து ஓடுற மாமா. நான் உங்க கூட இனிமே ஆண்டவர் கூட இல்ல, நான் உங்க கூட. வாருங்கள் வாருங்கள் ஆண்டவர்களே, காட்டுகிறேன் வாருங்கள். காட்டுங்கள் போடுங்கள் 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 போடுங்கள்.
கருமுஞ்சி கண்ணா, மாநாடு மேட்ச்ல திட்டு பையா எங்களை ஒரு ஆளு பேச எங்களை தந்திரமா கூட்டின்னு வந்து அவங்கள பொண்ணுலான்னு சொல்லி கூட்டின்னு வந்து கானகத்துல அட்ரான்னு சொல்லிட்டு அர்ஜுன கிட்ட நின்னுக்கிட்டு அவங்ககிட்ட கண்ணை காட்டி அட்ரா ஓதுறான்றே. ஏ திருட்டு கருமுஞ்சி கண்ணா, அப்படியே நினைச்சேன் உன் சாடியை காட்டுன்னு கொஞ்ச நேரத்துல அப்பவே நினைச்சேன் ஏதாவது சூழ்ச்சிதான் வந்துருக்கான்னு சொல்லி வந்துட்டீங்க. தானே ஒரு ஆக்கு எங்களுக்கு ஒரு ஆக்கு சேலை மடிச்சு போட்டீங்க. பாத்துக்கலாம்டா, இன்னும் எங்களுக்கு அட்ரான்னு சொன்னா உங்களை போய் அட்ரான்னு அவங்களே அடிக்க என்ன சொல்ற? ஒரு ஆக்கு சேலை மடிச்சு போட்டீங்க. தந்திரமா கூட்டு வந்தேன். பாத்துக்கட்டா போடா. உங்களை போர்ல பாத்து போடா. முடியாது. விமஜனா என்ன யாருன்னு பாருப்பா. வாங்க விமஜனா பார். கௌரவ மன்னர்களை சாதாரணப்பட்ட சமாச்சாரமா என்ன அடி என்ன ஒத 11 கோடி ஜானைகளை அவ்வளவு பேர் வந்தாங்க. அடித்த அடியில கௌரவ மன்னர் ஒருத்தர் கூட இங்க இல்லை. அர்ஜுனா, தெரியாமே ஆண்டவா, பார்த்தியா என்னுடைய கவடக நாடகத்தை என்னவென்று பார்த்தாயா? கவடக நாடகத்தை நான் பார்க்க, சக்கரம் நீ எடுக்க, காண்டிபம் என்ற வில்லை நான் எடுக்க, உன் ஞானத்தால் பார்த்தாய். இன்றோடு யாதவனுக்கு அழிவு வந்துவிடும் என்று சொல்லி நீட்டின காண்டிபத்தை என் கரத்தால் வந்து பிடித்தாய். அர்ஜுனா, ஆயன் இல்லை என்றால் அர்ஜுனன் இல்லை, அர்ஜுனன் இல்லை என்றால் ஆயன் இல்லை. உங்கள் ஞானத்தால் பார்க்கின்ற பொழுது நாமல் விட்ட சுதர்கனா சக்கரத்தை திருப்பி விடலாம். அக்கினி தேவன் கொடுத்த காண்டிபத்தை ஏகினால் அந்த காண்டிபத்துக்கு இறை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சகாயனாக போகலாம் என்று ஓடி வந்து என்னுடைய காண்டிபத்தை கரத்தால் பிடித்தார். ஏன் எதற்காக இப்பேற்பட்ட கோலம் செய்தாடி? எதற்காகனா அந்த ஆகாய மார்க்கமா வந்தானே கெந்திரவன் அண்ணன் அடையாளமா வந்திருக்கின்றான். அண்ணனுடைய நாடு நகரம் அத்தனையும் இன்றைக்கு கைப்பற்ற வேண்டும். கேளுமப்பா பாண்டவர்களே, உங்களுடைய நன்மைக்கு தான் நான் இப்படி செய்தேன். அண்ணவனிடத்திலே அழியாத புரவி உடையாத ரதம் இருக்கின்றது. 8,84,000 சதுர மேல் கொண்ட கீழகம் என்று சொல்லக்கூடிய குருச்சேத்திரம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படும். 7 ஆண்டு முடிந்து விட்டது, 8 ஆண்டு பிறந்து விட்டது. இன்னும் 5 ஆண்டு காலம் முடித்து அங்குள்ள பிரகாரம் நாடு கேட்க நாம செல்லலாம். நாடு கொடுக்க மறுத்தால் 18 நாள் பாரத போர் நடக்கும். அந்த பாரத யுத்தத்துக்கு ஒரு சமபூமி வேணும். இந்த குருராஜன் இடத்தில் தான் குருச்சேத்திரம் இருக்கின்றது. இடத்திலேயே அதிகம் வாங்க வேண்டும். அழியாத புறவையும் உடையாத ரதமும் அண்ணன் இடத்தில் இருக்கின்றது. அதோ கெந்திரு மன்னன் அடையாளமாகத்தான் எண்ணத்தில் தான் இருக்கிறார். பாருங்கள் மாமா கண்ணால். மாமா தாங்களுடைய கரத்திலே தாம்பூலத்தை தரித்த கெந்திருவ மன்னனை உங்கள் கண்ணால் பாருங்க. 27 மனைவியுடன் வந்து கொண்டிருக்கிறார். என் காலடி பாரத்தில் இருக்கின்றது. என் உயிரை கொல்லும் என்று கேட்கின்றான்.
பாலத்தில் விழுகிறான். விழுகின்ற பொழுது இதுக்கு மேல அண்ணனுடைய சிரத்தை நாம் அறுப்பது இல்லை. ஒரு காலடி எனக்கு இரக்கம் இல்லை. வாயப்பா எதிர்மண்ணா எதிர்பா எதிர்மண்ணா அறியாத புத்தியால் தெரியாமல் செய்து விட்டேன். சரி, என்னை மன்னித்து விடுங்கள் தெய்வமே. உன்னை மன்னித்து விட்டேன். உன்கிட்ட என்னென்ன இருக்கின்றது? உடையாதரனும் சாபுரை குருச்சத்திர சமமான பூமி இருக்கு சுவாமி. உன்கிட்ட உடையாத ரதம், சாகாத புறவை, சாகாத புறவி, குருச்சத்திர வீரபூமி, குருசத்திர வீட பூமி, சமமான பூமி. 8,84,000 குருசத்திர மேடம் இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் இதை எல்லாம் எங்களுக்கு தர வேண்டும். உயிரை காத்த உத்தவனுக்கு உன்னுடைய நாடு நகரமெல்லாம் கொடுக்க வேண்டும். ரதத்துடைய ரதத்தை கொடுக்க வேண்டும். குருச்சத்தை வீடுமே கொடுக்க தர வேண்டும். வேண்டும். அனைத்தும் தர வேண்டும். அப்படியே தருகிறேன் சுவாமி. அப்படி சத்தியம் செய்வோம். இந்த சந்திரகுல மன்னன் அப்படியே செய்ய வேண்டும். என்னுடைய நாடு நகரம் அனைத்துமே உங்களுக்கு அப்படியே தருகிறேன். எந்திரமன்னனே, ஆகாய மார்க்கத்தில உன் மனைவிகளை கூட்டிக் கொண்டு 27 மனைவிமார்களை எதற்காக சென்றாய்? நான் புத்திர சந்தானம் வரைக்கும் பெருவதற்காக சென்றேன் சுவாமி. எந்திரமன்ன, புத்திர சந்தானம் வேணும், வரங்கள் வேணும். இதோ நான் வரங்கள் தருகிறேன், பெற்றுக்கொள்வாய். கேளுங்கள் தலைவர்களே. துரியோதனன் கருவப்பங்கம், அர்ஜுனன் கிருஷ்ணன் சண்டை, அப்படி என்னும் சொல்லக்கூடிய நாடகத்தை, அந்த கதையை எழுதிய பேர்கள், அதை பார்த்து நாங்கள் நடித்தோம். ஆதரவு தந்தையன் ஆனா பிறந்த அப்பமார்களுக்கும் பெண்ணா பிறந்த அரும்பெரும் தாய்மார்களுக்கும் இத்துடன் இந்த நாடகம் முற்றடைந்தது. உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்று வருகிறோம். எங்களிடமிருந்து நீங்கள் விடைபெற்று வாருங்கள். நாடகம் பிடிச்சிருந்தா சோற ஒரு கை தட்டுங்க. அருமை அண்ணாவா விளங்கி வரக்கூடிய எலச்சிபாளையத்தில் அருகாமையில் இருக்கப்பட்ட ராமாபுரம் தனம் யூடியூப் சேனல் இந்த கலை நிகழ்ச்சி அழியாது இருப்பதற்கு நமக்கெல்லாம் வாழ்வு தந்த 6 உயிர் நண்பன் விடிகிற வரைக்கும் எத்தனை தெருக்கூத்து எங்கெங்க நடந்தாலும் இந்த தெருக்கூத்து கலை நிகழ்ச்சிய நம்ம தன அண்ணன் வீடியோவை எங்க இருந்தாலும் வீடியோ எடுத்து அனைத்து கலைஞர்களுக்கும் வெளிப்படையாக தெரிவிக்கிறார். அவருடைய அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, மாமன் மைத்துனன் கூட்டம் குலையாமல், கொண்டையிப்பு வாடாமல், சீரும் சிறப்புமாக வாச பெருமாள் தங்க கோபுரை எப்படி வளர்ந்தோ அவர் பங்கிலிருந்து சிறப்பா வாழ வேண்டும். ஆண்டவனை தியானம் செய்கிறேன்.